உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது. அப்படித்தான் சில மனிதர்களும். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது. பிறரின் ஏமாளி குணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவன் மனிதனே அல்ல, மிகச்சிறந்த துரோகி. தவறை மறந்துவிடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. அதிக அன்பு ஒரு நாள் நம்மை அனாதையாக்கும். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியமில்லை. எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட சுயமரியாதை மிகவும் முக்கியம். நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்களின் சுயநலம் தெரிகிறது. வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே உறவுகள் செய்யும் உன்னத வேலை. நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள், ஏமாந்து போவீர்கள். காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்கத் தெரியாதவனாகிவிட்டான். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறானோ அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும். ஒரு உண்மையை தெரிந்து கொள். உன்னை தீவிரமாக வெறுப்பவர்கள் உன்னை துல்லியமாக கண்காணிக்கிறார்கள். ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். பலசாலி என்று நிரூபிக்க பலத்தை காட்ட வேண்டுமென அவசியமில்லை. பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதுமானது. யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இறுதியில் உங்களை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். முடிந்தால் உதவி செய்யுங்கள், முடியவில்லை என்றால் மௌனமாய் இருங்கள். யாருடைய துன்பத்தையும் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள். அதே நிலை உங்களுக்கும் வரலாம். பாடத்தை விளக்க வகுப்பு எடுக்கலாம், பாசத்தை விளக்க வகுப்பு எடுக்கக்கூடாது. பெண்களின் அழகில் ஏமாந்த ஆண்களை விட ஆண்களின் நம்பிக்கை வார்த்தையில் ஏமாந்த பெண்களே அதிகம். 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட தன் காதுகளை மூடிக்கொள்வது சிறந்தது. தனக்கு வந்தால் வழி என்றும் பிறருக்கு வந்தால் விதி என்றும் கூறும் உலகம் இது. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் கூறாதே. ஊருக்கே உபதேசம் சொல்பவர்கள் தனக்கென்று வரும்பொழுது சில விதிவிலக்கு வைத்துக் கொள்வார்கள். யாரிடமெல்லாம் விலகி இருக்க வேண்டும்? உங்களை ஏமாற்றுபவர், மதிக்காதவர், உபயோகிப்பவர், விமர்சிப்பவர், தாழ்த்தி பேசுபவர். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது, ஆனால் நம்மை ஏமாற்றியவரை ஜெயிக்காமல் விடக்கூடாது. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. பிறர் நம்மை பாரம் என்று நினைத்துவிட்டால் நாம் தூரமாக நிற்பதே நல்லது. பிடித்ததை கிடைத்தபோது தொலைத்துவிட்டு பின்பு தேடாதீர்கள், கிடைக்க மாட்டார்கள். நீங்கள் இல்லா உலகத்தில் அவர்கள் வாழ பழகிவிடுவார்கள். தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உங்கள் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள். குத்துகின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனுஷனாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லையென்றால் மறுபடியும் நம்மைத்தான் காயப்படுத்தும். தன்னுடைய தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் தானேதான் காரணம் என்று உணர்பவர்களே உண்மையான தன்னம்பிக்கை உள்ளவர்கள். அதிகமாக வளையும் அம்பும்
அதிகமாக வளையும் மனிதர்களும் ஆபத்தின் அறிகுறிகள். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதை நிறுத்தினாலே உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம். அடுத்தவரின் திருப்திக்காக, அடுத்தவரின் யோசனையின் பேரில், அடுத்தவரின் கட்டாயத்தின் பேரில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்காதீர்கள். சுயமாக முடிவெடுங்கள். இல்லாவிட்டால் வாழ்நாள் சிறைவாசம்தான். ஆட்டை வெட்டுவதற்கு முன் புல்லை மேய விடுகிறது இந்த உலகம். கடவுளை வேண்டிவிட்டு கட்டிலில் படுத்திருந்தால் கல்வியும் வராது, காசும் வராது. கடும் துயர்தான் வரும். கடமையை செய், பலனை எதிர்பார். பிரிவை மட்டும் பழக விட்டு விடாதீர்கள். பிறகு எப்போதும் சேர முடியாது. 2 நாள் பழகியும் மனசை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. 20 வருஷம் பழகியும் நம்மளை புரிஞ்சுக்காம போறவங்களும் இருக்காங்க. நன்றாக வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவார்கள். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம் என்று யோசிப்பது புத்திசாலித்தனம். உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம். அடுத்தவரின் திருப்திக்காக, அடுத்தவரின் யோசனையின் பேரில், அடுத்தவரின் கட்டாயத்தின் பேரில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்காதீர்கள். சுயமாக முடிவெடுங்கள். இல்லாவிட்டால் வாழ்நாள் சிறைவாசம்தான். ஆட்டை வெட்டுவதற்கு முன் புல்லை மேய விடுகிறது இந்த உலகம். கடவுளை வேண்டிவிட்டு கட்டிலில் படுத்திருந்தால் கல்வியும் வராது, காசும் வராது. கடும் துயர்தான் வரும். கடமையை செய், பலனை எதிர்பார். பிரிவை மட்டும் பழக விட்டு விடாதீர்கள். பிறகு எப்போதும் சேர முடியாது.